ஏப்பத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? பாருங்க, ஏப்பம் வர்றதுக்கு காரணமே பித்தம் வர்றதுக்கு காரணமே ஒரு மனிதனுடைய வயிற்றில் இருக்கின்ற ஜீரண கோளாறுனால். ஜீரண கோளாறுனா சில பேருக்கு புதன் கெட்டு போயிருந்தால் ஜீரண கோளாறு வரும். புதன் சரியாக இல்லை, அஸ்தமாக இருக்கிறார், அதே ஜாதகத்தில் சந்திரனும் பலகீனமாக இருந்தால் தூக்கமும் கம்மியாக வரும். ஒரு மனிதன் ஜாதகத்தில் 6ஆம் பாவத்தில் சனி இருந்து அந்த ஜாதகத்தில் சந்திரன் பலகீனமாக இருந்தால் இவர்களுக்கு பித்தத்தினால் ஏப்பங்கள் வரும். பித்தம்னா ஆசிடிட்டி. இவர்கள் ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க, இரிட்டேஷனில் இருப்பாங்க. இங்கே போகணும், அங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு இருக்கும் பொழுது இவர்களுக்கு மன கஷ்டம் வரும். மன கஷ்டத்தினால் வயிற்றில் பித்தம் அதிகமாக உருவாகும். சரியான நேரத்தில் சாப்பாடு சாப்பிடாதவர்கள், லக்னாதிபதி அஸ்தமாக இருந்தால், லக்னாதிபதி அஸ்தமாயிக்கு எந்த சுப கிரகத்தினால் பார்க்கப்படவில்லை என்றால், 2ஆம் பாவத்தில் பாப கிரகம் இருந்து அதுவும் எதுவும் சுப கிரகத்தினால் பார்க்கப்படவில்லை என்றால், 6ஆம் பாவத்துக்கு பாப கிரகங்களில் பார்வை இருந்தால், லக்னத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் இதெல்லாமே பித்தத்துக்கு காரணம். பித்தம் அதிகமாக ஒரு மனிதனுக்கு வாய்வு தொல்லை அதிகமாகும். வாய்வு தொல்லை அதிகமாகும் பொழுது அதான வாயு உபான வாயு என்றாங்க. உபான வாயு அப்படின்னு வரும் பொழுது உதான வாயு அப்படின்னு, அதாவது ஏப்பமாக வர்றது நமக்கு மாரில் குத்துற மாதிரி இருக்கும். இன்னொன்று கேஸ் கீழே இந்த விடுறோம், அது நல்லது கேஸ் வந்தால். ஆனால் இந்த மேலே வர்றது தான் ஏப்பம். எனக்கே வரும் சில நேரம். இந்த மாதிரி வர்றதுக்குன்னா ஓவர்லோடு. சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் இருந்து, அப்பயே வாக் பண்ணக்கூடாது, 10 நிமிஷம் இருந்து வாக் பண்ணணும். அட்லீஸ்ட் வஜ்ராசனத்தில் உட்கார வேண்டும். நைட்டு சாப்பாடு சீக்கிரம் சாப்பிடணும். ஆக்சுவலாக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா 6 மணி 6:30 மணிக்கு சாப்பிடணும். இப்போ அவங்கெல்லாம் 10 மணிக்கு வேலையிலேருந்து வர்றாங்க, 12 மணிக்கு வர்றாங்க, நைட்டு 2 மணிக்கு வர்றாங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்த பிற்பாடு சாப்பிடாதீங்க, அதிகமாக பிரச்சனை இருக்கும். இன்னொன்று, ஸ்ட்ரெஸ் லெவலில் குறைக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி குறையும் அப்படின்னா 6ஆம் பாவத்துக்கு அதிபதியும் 2ஆம் பாவத்து அதிபதியும் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் சரியில்லை என்றால் இவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்தால் இன்னொன்று, இந்த மூளை கேத்து இருக்குது, இவன் 28 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவான். லக்னத்தில் சூரியன் இருக்குது, 6ல் சனி இருக்குது. லக்னத்தில் சூரியன் 6ல் சனி இருக்குது. இவன் வாழ்க்கையிலையும் 28 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவான். அப்போது இந்த கஷ்டம் இளமை கஷ்ட ஜாதகம்லாம் இருந்ததுன்னா இவங்களுக்கெல்லாம் வயிற்றில் இளமையிலேருந்து பித்தம் இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே நீண்ட ஆயுள் வரைக்கும் எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் இவங்களுக்கு இந்த பித்தம் இருக்கும். 6ல் சனி இருக்கிறவங்க கண்டிப்பாக சுய வீட்டு சனி இருந்தாலும் பார்க்குறவங்க சொல்லுவாங்க விரோதிகள் எல்லாம் செத்து போடுவாங்க, அதெல்லாமே இருக்குது. ஆனால் நோய் வாயு தொல்லை நோய், பித்த நோய், கேஸ் ட்ரபிள் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். இவங்க என்ன செய்யணும், தன்னுடைய சாப்பாடை குறைக்க வேண்டும். நைட்டு இந்த வாரத்தில் சேமியா, புஜியா, கிஜியா, கச்சோரி, சமோசாலாம் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். தெய்வ பரிகாரமாக பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும். நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். கருப்பு ஆடையும் டார்க் ப்ளூ கலர் ஆடையை அணியக்கூடாது. தன்னுடைய லக்னாதிபதியும் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியின் ரத்தனத்தை அணிய வேண்டும். இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு இந்த வாய்வு தொல்லை குறைஞ்சி இவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.